இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இரட்டிப்பு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சில இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கிற கலர்லேருந்தே உங்களுக்கு தெரியும். பொதுவாக எனக்கு பிரைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ரீசனோட தான் கருப்பு கலர் போட்டிருக்கேன். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்த போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், சண்டை, நரம்பு, இரத்தம், பழிக்கு பழி வாங்குதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் காரகத்துவம் பெற்றவர். ஆனால் அதே சமயம் சனி பார்த்திங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறது, நியாயத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது, நியாயமான தீர்ப்புகள் கொடுக்கறதுன்னு இது 2 கிரகமும் சேரப்போகிறது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் மீன ராசியில் இணைய போகிறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே மீன ராசியில் சனி, சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதில் 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியாகி சூரியன் சனியோடு இணைய போகிறாரு. அதாவது 2 நெருப்பு கிரகங்கள் ஒரு ஆசிட் கிரகமான சனியோடு சேர்றது. செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். 2 நெருப்பு கிரகமும் சனியோடு சேருவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. இது கிட்டத்தட்ட 100-140 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். அதாவது இந்த 3 கிரகமும் 12ஆம் இடத்துல சேர்றது. இது ஆக்சுவலாக 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமே சார் அப்படின்னா, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி மீனராசிக்கு வந்தாலும் இந்த சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் குரு பவர் இல்லாமல் இருக்கார், எதிரியோட வீட்டில் உட்காந்துருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீன ராசிக்குள்ள பிரவேசமாகி 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அந்த இடத்துல புதனுக்கு நீச்ச பலனை தருகிறார். தன்னுடைய பலம் இழந்து இருக்கார். அதாவது மீன ராசியில் புதன் நீச்சமாக இருக்கார். அறிவு ஒர்க் பண்ணாது. அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது ரீசனிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். யூ ஷுட் நோ த ரீசனிங். ஒரு காரணம் எதுக்கு எடுத்தாலும் எதுக்காக இது அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவாற்றல் இருக்கணும். இப்போ அறிவு ஒர்க் பண்ணாது. இமோஷ்னல் பேலன்ஸ் குறையிறதுக்கான நேரம். இமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உலக அளவில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம், மிதுன ராசிக்கு 10ஆம் இடம், கன்னி ராசிக்கு 7ஆம் இடம். ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் இந்த பாதிப்பு எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆனால் இதில் நல்ல விஷயம், ஒரு சாதகமான விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்குள்ள பிரவேசமாகும்போது ஏப்ரல் 10லேருந்து மே 11 வரைக்கும் புதனும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இதில் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறார். அந்த புதன் பயிற்சி ஆகும் வரைக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் இருக்கும். அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம். இந்த புதன் குரு பரிவர்த்தனா யோகம் பெரிய மாற்றத்தை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இந்த முதல் 5 நாள், அதாவது ஏப்ரல் 2லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் 8 நாட்கள், இந்த 8 நாட்கள் கொஞ்சம் குரூஷியலான நாட்களாக இருக்கும். உலக அளவில் நான் சொல்கிறது, பெரிய தலைவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பொது வெளியில் சொல்கிறேன். நம்மளுடைய பாரத பிரதமருடைய கை ஓங்குவதற்காகவும் அவருடைய பலம் அதிகரிக்கிறதுக்காகவும் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். என்னென்ன அப்படின்னா, மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை அவருக்காக தினமும் பிரார்த்தனை பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்சவங்க என்னுடன் பங்கெடுத்து கொண்டு
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் 108 தடவை 1008 தடவை ஜபம் பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஏற்படக்கூடிய நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள், ஆயுதம் சம்பந்தமான பாதிப்புகள் குறைவதற்காக நம்ம பிரார்த்திப்போம். இந்த பயிற்சியானது, செவ்வாய் பயிற்சியானது ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து மே 11 வரைக்கும் இருக்குது. இதில் ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் புதன் குரு பரிவர்த்தனா யோகம் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன்களால் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை நம்ம வச்சுக்கணும். இந்த பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது 12 ராசிக்காரர்களுக்கும். சில பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கௌரவம் சார்ந்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை சொல்கிறதுக்காக தான், சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பு ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் கருப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட். இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வராமல் இருக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனையோடு உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை, சூரியன் அங்கே இருக்கார். அதாவது உங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்கள் பிரயத்தனப்படணும். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பிரயத்தனப்படணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, இல்லை கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனால் உங்களை சுற்றி இருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு ட்ரெயினராக இருக்கிறவங்க, உங்களுக்கு டைரக்டராக இருக்கிறவங்க, இவங்க விஷயத்தில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, அதே மாதிரி இந்த கல், ஜல்லி, மணல் போன்ற பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒன்றா பொருளை வாங்கி போடுவீங்க, திடீர்னு விலை குறையும், உங்களுக்கு நஷ்டம் ஆகலாம். இல்லை யாரையாவது நம்பி பொருளை கொடுப்பீங்க, அவன் வாங்கிட்டு எங்கேயாவது அந்த வண்டியோடு எடுத்துன்னு போயிடுவான். ஸோ உங்களுக்கு இரட்டிப்பு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் தங்க நகை வியாபாரிகள், அதாவது இந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர்ஸ், அவங்க அரசாங்க ரீதியான சில குழப்பங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது ரைடு வரலாம், இல்லை அரசாங்கம் உங்களுக்கு சேல்ஸை கர்டெயில் பண்ணுற மாதிரிலாம் சூழ்நிலைகள் வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அரசு அதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத் தலைவிகள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தால் தாயாருடைய ஆரோக்கியம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். தாயாருடைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், உங்களுடைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இப்பொழுது தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தன்னம்பிக்கை குறையிற மாதிரி மனசில் பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது மிதுன ராசிக்கு தசமஸ்தானத்தில் ஏற்படுறதுனால அலுவல் ரீதியாக மனஸ்தாபங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க, நான் பாட்டுக்கு இப்போ தான் இஎம்ஐயில் வீடு வாங்கியிருக்கேன், லோடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், 25 லட்ச ரூபா காரு, என்னால் எப்படி சார் கட்ட முடியும்னா இது டெம்பரவரி. இந்த ஒரு மாதம் நீங்கள் முடிஞ்சால் லீவ் போட்டுட்டீங்க, அவுட்டிங் போயிடுங்க. ஒரு மாதம் லீவ் போட்டால் தப்பு கிடையாது, லாஸ் ஆஃப் பே தான். ஒரு மாதம் லாஸ் ஆஃப் பேயில் இருக்கலாம். ஒரு 6 மாதம் சேலரியே இல்லைன்னா அதுக்கு ஒரு மாதம் போனால் போட்டோம். அதாவது 5க்கு 3 பழுது இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை இல்லாமல் போனால் சரி. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னா, முன்கோபப்பட்டீங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நஷ்டத்தை தவிர்ப்பதற்கு நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, முதலீடு பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு டீமுக்கு ஒரு பார்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு அரசியல் கட்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய நட்பு ரீதியான விஷயங்கள், அதாவது காதல் விஷயமோ இந்த விஷயத்துலலாம் உங்களுடைய அறிவுரை அவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்டு வரணும்னு நினைக்கும் போது அவங்க ஈகோ பார்த்துட்டு உங்களை அவமதிப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் அவங்களுக்கு மனஸ்தாபம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்வது நல்லது. அதாவது சாட்சிக்காரன் காலில் விழறதை விட சண்டைக்காரன் காலில் விழலாம்.
இப்போ நீங்கள் வந்து சனீஸ்வரனை வழிபட்டீங்கன்னா, செவ்வாயை வழிபட்டீங்கன்னா, அவங்க 2 பேரும் உங்களை வந்து ஏளனம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கினால் பிரச்சனைகளற்ற சூழ்நிலையை அமைத்து கொள்வதற்கும் பொறுமை காப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது பொதுவாக சுமாரான பலன்கள் தான், சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் யோககாரகனாக இருந்தால் நற்பலன்களையும் வீரியத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும் என்னும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் நமது நேயர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து செயல்படுமாறும், தப்பான விஷயங்கள் இது வந்து உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் தேவையில்லாமல் கூட இருக்கிறவங்ககிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் சீராக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.